நேயர்களுக்கு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்ற தொடரில் அடுத்த பகுதி. முன்பகுதியில் மும்மூர்த்திகள் அல்லது 3 சக்திகள் என்று பார்த்தோம். பிரம்மம், விஷ்ணு, சிவம். இந்த 3 சக்திகளுக்கும் உரிய இடங்களை பார்த்தோம். ஆகாயம் பிரம்மம், காற்று பகுதி காற்று மண்டலம் விஷ்ணு, நிலம் பூமி மண்டலம் சிவன் என்று பார்த்தோம். இந்த சக்திகள் உயிர்கள் தோன்றிய காலத்தோடும் உயிர்களை படைத்த சக்திகளாகவும் அவை இருக்கின்றன. உயிர்களை படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற நிலைகளில் இவர்களை காட்டினார்கள். இப்போது பிரம்மம் என்பதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்ப்போம். அதாவது பிரம்மம் என்று சொல்லிவிட்டோம், அந்த வார்த்தைகள் எல்லாம் அடங்கிவிட்டது என்றால் யாருக்கு என்ன புரிகிறது? பிரம்மம் என்பது அதாவது உலகை படைத்த சக்தி. அப்போது பிரம்ம சக்தி இருந்தால் மனிதனும் உயிர்களை படைக்க முடியுமா? அதாவது பிரம்ம ரிஷி என்ற வார்த்தைக்கு இயற்கை செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்களும் செய்ய முடியும் என்பதை தான் அங்கே பிரம்மசக்தி என்றார்கள். இந்த பிரம்ம ரிஷி என்று ஒரு பட்டம் கொடுத்தார்கள். பிரம்ம ரிஷி என்ற பட்டம் ஏதோ யாரோ பள்ளியில் படித்து கல்லூரியில் படித்து யாரோ கொடுத்த பட்டம் இல்லை. அது ஒரு சக்தி, அவர் அடைந்த நிலை என்பதாக அதனுடைய பொருள். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர்களை பற்றி நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். அதாவது புராணங்கள், தெய்வ கதைகள் என்பதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நாம் நம்பக்கூடியதாகவோ நம்ப முடியாததாகவோ இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் நிகழ்ந்து நம் வரலாற்றில் பதிவான சில தகவல்களை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இதையெல்லாம் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திரைப்படங்களில் தெளிவாக காட்டி முழுநீள திரைப்படமாக கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டால் போதும். விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் என்பது காலத்தால் மூத்த பிரம்மஞானிகள். ஒரு சமயம் விஸ்வாமித்திரர், அதற்கு முன்பு அவர் ஒரு அரசர், அந்த பெயர் வேறு பெயர். அப்படிப்பட்ட ஒருவர் காட்டில் வேட்டைக்கு சென்று குடிப்படைகளோடு, அந்த படை பரிவாரங்கள் எல்லாம் திரும்பி வரும்போது களைப்பாகி பசி தாகம் உண்டாகிவிட்டது. அப்படி வரும்போது சில ஆட்களை அனுப்பி வழியிலே ஆசிரமம் ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது நமக்கு குடிக்க அல்லது உணவருந்த இளைப்பாற ஏதாவது கிடைக்குமா, அல்லது அக்கம் பக்கங்களில் எங்காவது கிடைக்குமா என்பதை தெரிந்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள். வசிஷ்டரை போய் பார்த்தார்கள். சரி, இங்கே எல்லாம் கிடைக்கும், யார் வேண்டுமானாலும் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் வாங்கள், நீங்கள் அழகாக உணவருந்தி செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். இல்லை, நாங்கள் ஒருவர் இருவர் இல்லை, 100 கணக்கில் 1000 கணக்கில் இருக்கிறோம் என்றார். எவ்வளவு பேர் வந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்கிறீர்களோ அது கிடைக்கும் என்று சொல்லவே எல்லாருக்கும் ஆச்சரியம். சரி, போய்தான் பார்ப்போமே என்று வந்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் எல்லோருக்கும் தேவையான உணவு, நீர், காற்று, மற்ற எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்து இருந்தது. சரி, இவ்வளவு பெரிய சக்தி எப்படி அங்கே இருந்தது என்று கேட்டபோது அது காமதேனு என்கிற ஒரு தெய்வ பசுவின் வேலை என்று தெரிந்தது.
காமதேனு என்றால் என்ன? அதாவது அவருடைய பிரம்ம சக்தியால் வசிஷ்டர் உருவாக்கிய ஒன்று. சரி, விஸ்வாமித்திரர் பார்த்தார், அதை நம் அரச நாட்டுக்கு அழைத்து சென்று விட்டால் பல கோடி பேருக்கு உதவியாக இருக்குமே, இப்போதே அதை அழைத்து வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். காமதேனு அவரோடு செல்லவில்லை. அதெல்லாம் அப்புறம் புராணங்களில் நம்ம திரைப்படங்களில் தெளிவாக பார்த்துருக்கிறோம். அதற்கு பிறகு எவ்வளவு பேர் முன்னாடி வந்து போரிட்டார்கள் இழுத்து செல்ல, எல்லோரும் இறந்து போனார்கள். அப்போதுதான் விஸ்வாமித்திரர் நினைத்தார், சரி, இவ்வளவு ஆற்றல் மிக்க ஒன்று தவத்தால் கிடைக்கும் என்றால், அதாவது நம்முடைய பிரம்ம சக்தியால் கிடைக்கும் என்றால், நாமும் ஒரு பிரம்ம ரிஷி ஆகியே தீர வேண்டும் என்று அங்கேயே தவநிலையில் அமர்ந்து விட்டார். நாட்டை துறந்தார், மக்களை துறந்தார், எல்லாம். அவர் ஏற்கனவே அரசர், வயதானவர், எல்லாம் இருந்தும் வாழ்ந்து அனுபவித்த ஒருவர். இவர்களுக்கெல்லாம் இனி இந்த சக்தியை அடைய இயலுமா என்ற கேள்வி இப்போது வருகிறது. ஆனால் அப்போது அதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க கூட இல்லை. அழகாக போனார்கள், தவம் இயற்றி அந்த நிலையை அடைந்தார். பிரம்ம ரிஷி என்று ஒரு நிலையை அடைந்தார். அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். சரி, இவர்தான் காட்டில் தவம் செய்தார் அது என்றால், அடுத்த வரலாறு ஒன்றை பார்ப்போம். கொங்கணர். கொங்கணர் என்ற ஒரு முனிவர், அவரும் காட்டில் பல காலம் தவம் செய்துவிட்டு திரும்ப நாட்டுக்குள் வர முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் குளித்துவிட்டு ஆச்சாரமாக புறப்படும்போது வானிலே பறந்து சென்ற ஒரு கொக்கு எச்சமிட்டு விட்டது, அதாவது மலம் கழித்து விட்டது. அது அவருடைய உடம்பில் பட்டுவிட்டது. ஆகா, இப்போது தானே குளித்து விட்டு வந்தோம், மிக ஆரோக்கியமாக நாம் இருக்கிறோம், நம்முடைய புனிதத்தை இந்த கொக்கு கெடுத்து விட்டதே, மீண்டும் போய் குளிப்பதா என்று கோபத்தோடு அந்த கொக்கையே கொஞ்ச நேரம் பார்த்தார். அவ்வளவுதான், அந்த கொக்கு தீப்பற்றி எரிந்து சாம்பலாகிவிட்டது. உடனே இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன காரணம்? இவ்வளவு பெரிய சக்தி நமக்கு கிடைத்திருக்கிறதா? ஆஹா அப்படின்னு என்று நினைத்தபடியே மீண்டும் குளித்துவிட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஊருக்குள் வருகிறார். ஊருக்குள் வந்த உடனே பசி வருகிறது. அப்போதெல்லாம் தானம் கேட்டு, பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிடுவது அவர்களுக்கு பழக்கம். அப்படி ஒரு வீட்டின் முன் சென்று உணவு கேட்கிறார். உள்ளே இருந்து பதில் வரவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார். உள்ளே பார்த்தால் ஒரு பெண் தன் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது ஏன் நம்மை கவனிக்கவில்லை என்று மீண்டும் மீண்டும் குரல் கொடுக்கிறார். பிறகு ஆற அமர அங்கே வந்து நின்ற பெண், என்னையும் கொக்கு என்று நினைத்தீரோ கொங்கணரே என்று அவருடைய கோபத்தை பார்த்து கேட்டாள். அந்த முனிவருக்கு, கொங்கணருக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் காட்டிலே கொக்கை எரித்தது குடிசைக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்கு எப்படி தெரியும்? அதாவது இப்போது போல தொலைக்காட்சி, டிவி, வீடியோ இது போன்ற காட்சிகளெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எங்கோ நடந்த ஒன்றை வீட்டில் இருந்த பெண் எப்படி பார்த்தாள்? எவ்வித கேமரா இல்லை, படப்பிடிப்பு இல்லை, எதுவும் கிடையாது. காற்றிலே எங்கோ இருந்து ஏதோ ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அதுவும் அவர் என்னத்து காரணத்தோடு வந்தார், எப்படி இருக்கிறார் என்பது எல்லாம் தெரிந்து சொன்னார்கள். அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. உடனே காலில் விழுந்து சரணாகதி அடைந்து விட்டார். ஏன் இவ்வளவு தபோபலத்தோடு இருக்கிற நமக்கு இல்லாத ஒரு ஆற்றல் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படியெல்லாம் கூட பல விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் இந்த ஞான திருஷ்டி ஆற்றல் இப்படியெல்லாம் பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். இது என்ன படித்து வாங்குகிற பட்டமா?
எங்கிருந்து கிடைக்கும் என்ன என்பதெல்லாம் கிடையாது. இதை எளிய கவனிக்க வேண்டும். அங்கே பெண்களுக்கு உரிமை இல்லை, அவர்களை அடக்கி வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற காலத்தில் ஒரு ஆற்றல். சரி, அடுத்தது கம்பர் காலத்தில் சோழ மன்னன் உடைய மகள் அம்பிகாபதி அமராவதி காதல் கதை. இந்த கதையில் கம்பருடைய மகன் அரசருடைய பெண்ணை காதலிக்கிறான் என்பது தெரியும் போது இதை கண்டுபிடிக்க மன்னர் ஒரு விருந்து வைக்கிறார். அங்கே இன்னும் பலர் இருக்க விருந்து நடக்கிறது. அமராவதி சாப்பாட்டு தட்டை சூடாக எடுத்துக்கொண்டு பரிமாற வருகிறாள். இதை பார்த்த அம்பிகாவதி ஒரு பாட்டு பாடுகிறாள். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து என்று பாட ஆரம்பித்து விடுகிறாள். கம்பருக்கு புரிந்துவிட்டது, பையன் அவசரப்பட்டு விட்டான், ஆபத்தில் மாட்டிக்கொண்டு விடுவான், என்ன செய்வது ஆண்டவா என்று நினைத்து கொண்டு கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவி வருகிறாள் என் அம்மை என்று முடிக்கிறார். அதாவது நான் வணங்கும் தெய்வம் கொட்டி கிழங்கு வெற்றி கொண்டு வருகிறது என்று. அரசர் சும்மா இருப்பாரா? உடனே ஆட்களை அனுப்பி யாராவது தெருவில் கொட்டி கிழங்கு விற்கிறார்களா பாருங்கள் என்று. அப்போது சரஸ்வதி தேவியே கொட்டிக்கிழங்கு விற்று கொண்டு, அப்பா என்ன வெயில், காலெல்லாம் கொப்பளித்து விட்டது என்ற வார்த்தையோடு அங்கே வந்து இளைப்பாறுகிறாள். பார்த்தவர்களுக்கு இப்படி யாருமே வர முடியாத அந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று. அந்த நிலையெல்லாம் பிரம்ம நிலை என்று சொல்வார்கள். பிரம்மசக்தியினால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அந்த வினாடியில், அதாவது கம்பர் கற்பனை பண்ணும்போது அந்த இடத்தில் இல்லாத ஒரு பெண் அங்கே கொட்டிக்கிழங்கு விற்று வந்தாள் என்பது அங்கே வரலாறு. அதே போல காரைக்கால் அம்மையார் குடும்ப பெண், சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்தவள். தன் கணவர் கொண்டு வந்த மாங்கனியில் ஒன்றை ஒரு சிவனடியாருக்கு தானம் கொடுத்து விட்டாள். தன்னுடைய பங்கு என்று நிறுத்தி கொடுத்து விட்டாள். சரி, கணவர் வந்த உடனே ஒரு பழத்தை கொடுத்தால் அவர் சாப்பிட்டு பார்த்துவிட்டு, ஆஹா அவ்வளவு அருமையாக இருக்கிறது, இன்னொரு பழம் இருந்தது, அதையும் கொண்டு வாயேன், நாம் இருவருமே சாப்பிடலாம் என்றார். அப்போது தான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் கணவரிடம் அனுமதி பெறாமலேயே பழத்தை செலவிட்டு விட்டோமே, இப்போது என்ன செய்வது என்று போய், இறைவா என்னுடைய நிலைமைக்கு நான் இப்போது என்ன பதில் சொல்வது என்று கையேந்துகிறாள். கற்பனை கூட பண்ண முடியாத ஒன்று, வெறும் கையில் காற்றில் ஒரு மாம்பழம் அவள் கையில் வந்து சேர்கிறது. எப்படி? அதாவது இது எந்த விஞ்ஞானத்துக்கும் கட்டுப்படாத ஒரு நிகழ்ச்சி. காரைக்கால் அம்மையார் கதை வரலாறாக கோயில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது யாரும் வரலாற்று செய்தி இல்லை என்று மறுக்க முடியாது. நடந்த காலம் முதலான எல்லாமே இருக்கிறது. அப்போது வெறுங்கையில் மாம்பழம் கொண்டு வந்தாள் என்பது தான் அங்கே நிகழ்ச்சி. சரி, அந்த பழம் முன்பு இருந்த பழத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவை, வித்தியாசமான நிறம், அது இல்லையே என்று கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிவிடுகிறார். நான் இறைவனிடம் என்னுடைய நிலைமையை சொல்லி கையேந்தினேன், என்னுடைய கையில் இந்த மாம்பழம் வந்துவிட்டது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? முடியவில்லை. சரி, நீ சொன்னது உண்மை என்றால் இன்னொரு பழம் வாங்கி பார்க்கலாம் என்று மீண்டும் அனுப்புகிறார்.
அவருடைய கணவர். அப்போது மறுபடியும் போய் இறைவனிடம் அதே போல மனம் உருகி கேட்க இன்னொரு பழம் கைக்கு வந்துவிட்டது. வெறும் காற்றில், அதாவது மரத்தில் இருந்து இல்லை, பக்கத்தில் எதுவும் இல்லை, ஒரு திறந்த வெளியில் ஒரு அறையில் இந்த மாம்பழம் கிடைத்தது என்கிற பொழுது கொண்டு வந்து கொடுத்த வினாடியே அவன் இந்த பெண்ணோடு வாழ முடியாது என்று பிரிந்து போய்விட்டான் என்பது அதனுடைய வரலாறு தொடர்ச்சி. இது எல்லாருக்கும் தெரியும். சரி, காரைக்கால் அம்மையார் கதை போகட்டும். அதுபோல பிற்காலத்தில், அதாவது அபிராமி பட்டர் முழு அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். அந்த நேரத்தில் அங்கு வந்த அரசன், இன்று பௌர்ணமி என்றால் இரவு வானத்தில் நிலவு வருமா என்று கேட்க, நிலவு வரும் போ என்கிறார். அரசருக்கு அடக்க முடியாத கோபம். எப்படி அமாவாசையில் நிலவு வரும்? இவன் என்ன பைத்தியக்காரனா? இவனை கொண்டு போய் தண்டனை கொடுங்கள் என்று நெருப்புக்கு மேலே ஒரு உரி கட்டி மேலே நிற்க வைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அங்கே வானத்தில் நிலவு வந்தால் உனக்கு விடுதலை, இல்லையேல் உன்னை நெருப்பில் இறக்கி விடுவோம் என்று நெருப்பை மூட்டி மேலே உரியை கட்டி மேலே நிற்க வைத்து விட்டார்கள். அப்போது அவர் தன்னுடைய அபிராமி அந்தாதி பாடலை பாட ஆரம்பித்தார். பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே இரவு வாரத்தில் நிலவு வந்துவிட்டது. அப்படி வந்த நிலவை உலகமே பார்த்து அதிசயித்தது என்பது ஒரு கதை. அதுபோல நம்முடைய காலங்களில் வள்ளலார் தண்ணீரில் விளக்கரித்தார் என்றும் சொல்லுகிறோம். இதுபோல நிறைய செய்திகள், ஒன்றல்ல இரண்டல்ல. அப்பறை கடலில் தூக்கி போட்டார்கள், கல்லை கட்டி கடலில் போட்டார்கள், அது கல் மிதந்து வந்தது என்பதெல்லாம் இதுபோல கணக்கில்லாத நிகழ்வுகள் நம் சரித்திரங்களில் பதிவாகி இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில்தான் அவர்களுக்கு பிரம்மம் என்கிற சக்திக்குள் கொண்டு வருகிறார்கள். அந்த சக்தி அவர்கள் அடைய ஒன்றும் பெரிதாக எதையும் செய்து விடவில்லை. அவர்கள் பிரம்மம் என்றால் ஆகாய சக்தி. அந்த ஆகாய சக்தியை அவர்கள் உடம்பு உள்வாங்கி கொண்டது. நிறைய அந்த ஆகாய சக்தி உடம்பில் சேர்ந்து விட்டது. ஆகாய சக்தி என்பது திடப்பொருள் இல்லை, திரவ பொருள் இல்லை. அது ஒரு கதிர் போன்ற அமைப்பு. அது எவ்வளவு அதிகமாக சேர்ந்தாலும் உடம்பில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் உடம்பு பிரகாசமாக இருக்கும், திறமையாக இருக்கும், இளமையாக இருக்கும், வலிமையாக இருக்கும். அதனால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்கிற நிலையை காட்டிவிடும். அப்படி ஒரு நிலையை அந்த பிரம்மம் என்பதால் அடைந்தார்கள். இது ஆதாரபூர்வமான செய்தி. இந்த பிரம்மம் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களையும் படைத்தது என்பதை அடுத்து வரும் தொடர்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். அது கொஞ்சம் விரிவான பகுதி, அது கொஞ்சம் நீண்ட காலமும் எடுக்கும். அதாவது நிறைய நம்முடைய உயிரினங்கள், தாவரங்கள் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், அதாவது பலவிதமாக மனிதன் வரை அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது எப்படி என்பதை இன்று வரை இன்னும் விஞ்ஞானமே கண்டுபிடிக்காத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இதையெல்லாம் பிரம்மம் என்கிற சொல்லால் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். பிரம்மம் என்ன செய்யும்? அதாவது பிரம்மம்தான் இந்த பூமியில் உயிரினங்களை படைத்தது என்கிற அளவுக்கு. அதே சக்தியை பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள், பிரம்ம சக்தியை தன் உடம்பில் சேர்த்து கொண்டவர்கள், தாங்களே ஆக்கல், காத்தல், அழித்தல் என்கிற எல்லாவற்றையும் செய்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. அதாவது இந்த பிரம்மம் என்கிற வார்த்தையில் ஏகப்பட்ட
நம்முடைய ஆன்மீகத்தில் பல பேர் இருந்திருக்கிறார்கள் தெய்வ மனிதர்களாக. அவர்களுடைய சக்திகளை எல்லாம் இந்த பிரம்மத்தில் அடங்கும். அதை யார் அடைகிறார்களோ அவர்களே ஞானத்தை அடைகிறார்கள், அவர்களே முக்தி மோட்சம் அடைகிறார்கள் என்பதுதான் அவருடைய கண்ட உண்மை. இன்று நானும் ஞானத்தை அடைகிறேன், மோட்சத்தை அடைகிறேன் என்று பல பேர் பலவிதமாக கதை சொல்லி கொண்டிருந்தாலும் உண்மை அதுவல்ல. எங்கேருந்து நாம் உயிர் உண்டாகி நாம் பூமிக்கு வந்தோமோ அதே நிலைக்கு மீண்டும் செல்லுதல். இதை இன்னும் கூட தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், நிலம் என்பது திடப்பொருள், நீர் என்பது அடுத்த நிலை. இந்த நிலத்தில் எந்த ஒளியும் ஊடுருவாது. அதாவது திடப்பொருள் அது ஒளியை மறைத்துவிடும், அது வழியாக இப்போ செல்லாது. ஓரளவு நீரில் ஓரளவுக்கு ஒளி ஊடுருவி செல்லும். அதற்கு மேலே உள்ள காற்று பகுதியில் எத்தனை 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள பொருள்களையும் இங்கிருந்து பார்க்கிறோம். நிலவுக்கும் நமக்கும் இடையிலே எவ்வளோ தூரம் இருக்கிறது நம் கண்களால் பார்க்கிறோம். அதுபோல் விண்மீன்களை பார்க்கிறோம். அதாவது இவ்வளவு தூரத்துக்கு இடைவெளியில் எந்த தடைகளும் இல்லாமல் என்றால் அணுக்கள் இருக்கிறது, அங்கே வாயு மண்டலம் இருக்கிறது, ஆனாலும் தடை இல்லை. அதுக்கு மேலே உள்ளது பிரம்மம். அப்படி என்கிற பொழுது அது இன்னும் நுண்ணியமான ஒரு அணுக்கதிர். அந்த கதிர்கள் நம் உடலில் சேரும் பொழுது நம் உடலின் தன்மை மெல்ல மெல்ல மாறி ஒளி ஊடுருவக்கூடிய அளவுக்கு தன்மையாக மாறும். அதாவது ஒளி உடம்பாகும் என்றெல்லாம் நமக்கு சாட்சியாக வள்ளலார் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். அப்படியே தன்னுடைய உடலை விண்வெளியில் மறைத்து கொண்டார்கள். இதை இன்றுள்ளவர்கள் நம்ப முடியாது. அதாவது மனிதனாக பிறந்த உடல் மண்ணுக்கு தான் இரையாகும் என்பதை மாற்றி வான் கலந்த மாணிக்க வாசக என்கிறார். அதாவது விண்வெளியிலே கலந்தவர்களில் மாணிக்க வாசகரும் ஒருவர். அவர்தான் எனக்கு குரு என்று வள்ளலார் ஏற்றுக்கொண்டார். இந்த பட்டியலில் ஏறக்குறைய பல ஆயிரம் பேர்கள் அப்போதெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள்தான் பிரம்ம நிலையை தொட்டவர்கள். இதில் முழுமையை யாரும் அடைய வேண்டும் என்பதில்லை. ஒரு சில முயற்சிகள் எடுத்து சிறிதளவு மேலே சென்றாலும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கிறது, நினைத்தது நடக்கிறது என்பதை தான் இன்று நாம் பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு, மற்றது என்கிற வகையில் மனதை கட்டுப்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் அங்கே சென்றால் மனம் ஒடுங்குகிறதா, பிரம்ம சக்தியை அடைகிறோமா என்பது யாருக்கும் தெரியாது. ஏதோ சுற்றுலா போவது போலவும் அலங்காரத்துக்கு போவது போலவும் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு தன் ராஜகம்பீரத்தை, நான் தான் அரசன், நான் தான் செல்வந்தன், நான் தான் பெரியவன் என்று அங்கே கோயிலில் முன்னுரிமை கொண்டாடி கொண்டு இன்று வரை ஒரு பிரம்மம் என்று ஒன்று இருப்பதையே ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள். ஆனால் பழைய நாளில் இந்த செல்வந்தர்கள், பணம், பணக்காரன், ஏழை என்கிற பேதமில்லாத காலத்தில் உருவானது பிரம்மம். பிரம்ம ரிஷி என்றால் அங்கே பணத்தால் பெரியவர் இல்லை. அவர் நினைத்தால் எதையும் உருவாக்கி காட்டுவார். நினைத்த மாத்திரத்தில் ஒரு மரம், செடி, கொடிகளை கூட புதிதாக படைக்க முடியும். அப்படி படைத்தது தான் கஞ்சாவும் புகையிலையும் என்று கூட ஒரு கதை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் போக போக இன்னும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. சம்பையா. நன்றி, வணக்கம்.